Good morning students, have a nice day. This video for first level பரீட்சையா பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 3 பாடம் 3 வாக்கிய சென்டென்ஸ். எதெல்லாம் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேல் இல், பர் மேல் மீது, வஹான் அங்கே, யஹான் இங்கே, கஹான் எங்கே, இந்த வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. பிக்சரில் நமக்கு ஒரு கை கொடுத்துருக்காங்க. ய ஹாத் ஹை, ஹா தா ஹாத், ய ஹாத் ஹை, இது கை. ஹாத் மெயின் கியா ஹை, இந்த மெயினை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயின் அப்படிங்கிறது இல் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ ஹாத் மெயின் அப்படின்னா கையில். हाथ में கையில் क्या है என்ன இருக்கின்றது. हाथ में क्या है கையில் என்ன இருக்கின்றது. हाथ में கையில் कुछ नहीं है, कुछ कुछ, ना ही इन नहीं है. हाथ में कुछ नहीं है கையில் ஒன்றும் இல்லை. यह हाथ है, हाथ में क्या है, हाथ में कुछ नहीं है. नेक्स्ट वन, यह मैदान है, मैदान मैदाना मैदान, यह मैदान है இது மைதானம். मैदान में एक गाय है, मैदान में मेन இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. மைதானத்தில் ஒரு பசு இருக்கின்றது. मैदान में एक बैल भी है, भी मतलब ஆல்சோ, மைதானத்தில் ஒரு எருதும் இருக்கின்றது. मैदान में गाय और बैल हैं, और मतलब and, மைதானத்தில் பசு மற்றும் எருது ஹைன் இருக்கின்றன. சிங்குலராக இருந்தால் ஹை, ப்ளூரலாக இருந்தால் ஹைன். இங்கே காயும் பேலும் சேர்ந்து இருக்கிறதால ஹை ஹைனாக மாறிடுச்சு. மைதான் மேன் கியா கியா ஹைன், மைதானத்தில் என்னென்ன இருக்கின்றன. கியா ஹை என்ன, கியா கியா ஹை என்னென்ன. मैदान में गाय और बैल हैं, மைதானத்தில் பசு மற்றும் எருது இருக்கின்றன. नेक्स्ट वन, मेज़, यह मेज़ है இது மேசை. मेज़ कहान, का हा इन कहान है, मेज़ कहान है மேசை எங்கே இருக்கின்றது. मेज़ ज़मीन पर है, மேசை ज़मीन, ज़मीन அப்படின்னா தரை, பர்னா மீது மேல், மேசை தரையின் மீது இருக்கின்றது, தரையின் மேல் இருக்கின்றது. ஜமீன் பர் கியா ஹை, தரையின் மேல் என்ன இருக்கின்றது. ஜமீன் பர் மேஸ் ஹை, யஹ் மேஸ் ஹை, மேஸ் கஹான் ஹை, மேஸ் ஜமீன் பர் ஹை, ஜமீன் பர் கியா ஹை, ஜமீன் பர் மேஸ் ஹை. नेक्स्ट वन, वहान, वहान मतलब அங்கே. वहान क्या है, அங்கே என்ன இருக்கின்றது. वहान एक पेड़ है, पेड़ पेड़ा पेड़ மரம், அங்கே ஒரு மரம் இருக்கின்றது. यहान क्या है, இங்கே என்ன இருக்கின்றது. யா ஹா இன் யஹான் क्या है. यहान एक घर है, घर வீடு, இங்கு ஒரு வீடு இருக்கின்றது. யஹான் ஏக் பேடு ஹை, இங்கே ஒரு மரம் இருக்கின்றது. வஹான் சார் பேடு ஹை, அங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. இப்போ ஹைன் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த பேடு இப்போ ப்ளூரலாக இருக்குது. பேடு கர் ரெண்டுமே சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் மாறவே மாறாது. அது சிங்குலராக ப்ளூரலாக அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வர கவுண்டிங்கை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே சார் பேடு அப்படின்னு இருக்கிறதால இந்த பேடு ப்ளூரலில் இருக்குது, அதனால் ஹைன் கொடுத்துட்டாங்க. வஹான் சார் பேடு ஹை, அங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. யஹான் ஏக் கர் ஹை, இங்கே ஒரு வீடு இருக்கின்றது. வஹான் சார் கர் ஹை, அங்கே 4 வீடுகள் இருக்கின்றன. இப்போ அபியாஸ் பார்த்துடலாம். அபியாஸ் பயிற்சி. தமிழ் யா அங்கிரேசி மே அர்த்த லிக்கோ, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுது. ஜமீன் தரை, ஹாத் கை, காய் பசு, बैल எருது, पेड़ மரம். सही शब्द चुनकर वाक्य पूरा करो. शब्द அப்படின்னா வேர்டு. சஹி ஷப்த் கரெக்டான வேர்டை சுன்கர் செலக்ட் பண்ணி இந்த வாக்கியத்தை பூரா கரோ ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. மேஸ் ஜமீன் டேஷ், இந்த இடத்துல ஜமீனுக்கு பர் தான் வரும். ஜமீன் பர் ஹை மேஸ், மேசை தரையின் மேல் இருக்கிறது. மைதான் மேன் டேஷ் ஏக் காய் ஹை,
சாரி मैदान डैश एक गाय है மைதானுக்கு மெயின் தான் வரும் மைதான் மெயின் एक गाय है மைதானத்தில் ஒரு பசு இருக்கின்றது யஹான் டேஷ் பேடு ஹே சாரா ஏக்கா அப்படின்னா அங்கே ஹைன் வந்திருக்கு அப்போ ப்ளூரல் அப்போ நம்ம சாரை தான் செலக்ட் பண்ணிக்கணும் சார் பேடு ஹே மைதான் மெயின் காய் டேஷ் பைல் ஹே இங்கே ஹைன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அவர் தான் காய் और बैल है मैदान में एक बैल டேஷ் ஹை கொடுத்துருக்காங்க ஏக் பைல் பி ஹே மைதானத்தில் ஒரு எருதும் இருக்கின்றது சித்திர தேக்கோ ஜவாப் தோ படத்தை பார்த்து பதில் கொடு हाथ में क्या है हाथ में कुछ नहीं है मेज़ कहाँ है मेज़ ज़मीन पर है वहाँ कितने पेड़ हैं कौन पढ़ो वहाँ 4 पेड़ हैं यह क्या है यह घर है पूरा करो பேவுக்கு பக்கத்தில் என்ன போட்டால் என்ன லெட்டர் போட்டால் ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ பே பேட் கர் क्या गाय बैल धन्यवाद।